நல்லா வந்திருக்கு. குழந்தைங்களுக்கான படம் இது. கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் வந்து ஆர்ஆர் வந்து பக்கபலமாக இருக்குது. படத்தை அதுதான் இன்னும் தூக்கி நிறுத்தியிருக்குன்னு சொல்லணும். மக்கள் ஆதரவு வரணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு குழந்தைங்கள்லாம் வந்து ஆட்டுக்குட்டி செல்லாமல் வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிற உயிரையும் தன்னுயிராக நினைக்கணும் அப்படிங்கிறது ஸ்லோவாலாம் இல்லை. அது வாழ்ந்துருக்காங்க வாழ்வியல். அது கதையோட ஒண்டி போயிடும் நம்ம. அதாவது நம்ம அப்படி தோணாது. இது ஆட்டுக்குட்டி அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை கறி ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது. கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் போது நமக்கு கதையை விட்டு வெளியில் வர முடியாது. நல்லா இருக்குது படம். நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. அந்த சாங்கு நல்லா இருக்குது. புஜ்ஜி புஜ்ஜி படம் வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. நல்லாயிருக்கு. அதான் இதை வந்து வெளிநாட்டு நாய் ரகங்களெல்லாம் செல்லமாக வளர்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை செல்லமாக வளர்க்குறாங்க. அவ்வளோதான். செல்லமானா அந்த குழந்தைங்க வளர்க்குது. அது எல்லாமே வந்து ஒரு உணவுப் பொருளாக பார்க்குறாங்க. மற்ற இதெல்லாம் இது ஒரு உயிராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கதை அதை தான் சொல்லுது. பிற உயிரையும் தன் உயிராக நினைக்கணும் அப்படிங்கிறது தான் இது கான்செப்ட். இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து மட்டன் அசைவம் சாப்பிட்றது தோணலாம். இல்லை சாப்பிட்லாமா வேணாமா, இது படத்துலேயே அந்த காட்சியை தான் வச்சுருக்காங்க. ஒரு நாய்க்குட்டி காணாமல் போயிடும். அதை கண்டுபிடிச்சி தேடுவாங்க. ஆனால் கிடச்சிரும். ஒரு சீனில் வச்சுருப்பாங்க. அவங்க உடனே ஹாப்பியில் ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு குடல், மட்டன் தலை, ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ அந்த டைமில் இந்த பசங்க போய்ட்டு எங்கள் ஆட்டுக்குட்டியை காணோம்னு ஒரு சீட் நோட்டீஸ் கொடுத்து தேடுவாங்க. அப்போது அவங்க வந்து நீங்கள் உங்கள் உயிர் காணாமல் போச்சு சந்தோஷப்பட்டீங்களா, அது மாதிரி தானே இதுவும் ஒரு உயிர், இது காணாமல் போச்சு இல்லை, இங்கே நீங்கள் எதாவது கொடுத்து உதவுங்க அப்படிங்கிற ஒரு சீன் நல்லா டச்சிங்காக இருக்குது. புஜ்ஜி செம்மையாக இருந்துச்சு. இந்த மதத்தை ஒன்றும் பேஸ் பண்ணல இந்த படத்தில். அந்த மாதிரிலாம் ஒன்றும் பேஸ் பண்ணல. எல்லா மதமும் ஒன்று அது மாதிரி தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாங்க. அதே வில்லேஜ் பாய்ஸ் மாதிரியே நடிச்சிருந்தாங்க. ஒரு பையன் அந்த ஆடை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ஆள் அந்த அருவா வச்சு அந்த ஆடை வெட்டும் போது குறுக்கால போயிட்டு அந்த ஆடை காப்பாற்றி அவன் அந்த வெட்டு வாங்கிப்பான். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா சேசிங்காக போய்கிட்டு இருந்தது. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.